ஒரு பசுமையான காட்டில் ஆயிரம் பறவைகள் ஒரு பெரிய ஆலமரத்தை சுற்றி வாழ்ந்து வந்தன. இந்த காட்டில் கிளிகள், குருவிகள், மயில்கள், காகங்கள், புறாக்கள் மற்றும் பல வகையான பறவைகள் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஆனால் இந்த அமைதியான காட்டில் ஒரு பெரிய கழுகு பெயர் சூரன் பயத்தை பரப்பி வந்தான். சூரன் தனது கூர்மையான நகங்களாலும் பயங்கரமான கண்களாலும் மற்ற பறவைகளை உணவாக தேடி அவற்றின் கூடுகளை அழித்து காட்டின் அமைதியை கெடுத்து வந்தான். இந்த காட்டில் வாழ்ந்த ஒரு சிறிய கிளி பெயர் மணி மிகவும் அறிவும் தைரியமும் கொண்டவளாக இருந்தாள். மணியின் இறகுகள் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தின் பளபளத்தன. அவளது குரல் காடு முழுவதும் இனிமையாக ஒலித்தது. ஒரு நாள் சூரன் மணியின் கூட்டில் இருந்த முட்டைகளை உடைத்தது. அவளது உணவு முழுவதையும் திருடிச் சென்றது. மணி மனமுடைந்து கண்ணீர் வடித்தாள். இந்த அநீதியை எப்படி தாங்குவது? இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். மணி காட்டின் மூத்த ஆந்தையான வேதனை சந்திக்க முடிவு செய்தாள். வேதன் காட்டின் பழமையான மரத்தில் வாழ்ந்து அனைத்து பறவைகளையும் கதைகளையும் பிரச்சனைகளையும் அறிந்தவர். மணி வேதனிடம் சென்று, ஐயா, சூரியனின் கொடுமைகள் தாங்க முடியவில்லை. அவன் எங்கள் வாழ்க்கையை அழிக்கின்றான். இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார். வேதன் தன் பெரிய கண்களை மூடி சற்று யோசித்தார். பின்னர் மெல்லிய குரலில், மணி, நீதி எப்போதும் வெல்லும். ஆனால் அது ஒரு நீண்ட பயணம். சூரனை எதிர்க்க உனக்கு ஒரு பெரிய படை தேவை. காட்டிலுள்ள அனைத்து பறவைகளையும் ஒன்று திரட்டு. உங்கள் ஒற்றுமையே உங்கள் வெற்றியின் ஆயுதம் என்றார். மணி வேதனின் அறிவுரையில் மனதில் பதித்து காட்டிற்கு திரும்பினாள். அவள் ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் நின்று அனைத்து பறவைகளையும் அழைத்தாள். நண்பர்களே, சூரனின் அநீதியை எதிர்க்க நாம் ஒன்றிணைய வேண்டும். நம்மில் ஒருவர் மட்டும் அவனை எதிர்க்க முடியாது. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் அவனை வெல்ல முடியும் என்று உரத்த குரலில் கூறினாள். ஆனால் சில பறவைகள் பயந்தன. ஒரு குருவி, சூரன் மிகவும் வலிமையானவன், நாம் எப்படி அவனை எதிர்க்க முடியும் என்று கேட்டது. ஒரு புறா, நம்மை அவன் அழித்து விடுவான் என்று அஞ்சியது. மணி அவர்களை தைரியப்படுத்தினார். நமது பலம் நமது ஒற்றுமையில் உள்ளது. ஒவ்வொருவரும் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றாக இருந்தால் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று கூறினாள். பறவைகள் மணியின் வார்த்தைகளால் உற்சாகம் அடைந்தன. அவை ஒரு திட்டம் தீட்டின. மயில்கள் தங்கள் அழகான இறகுகளால் சூரனின் கவனத்தை திசை திருப்ப முடிவு செய்தன. குருவிகள் அவனை சுற்றி பறந்து குழப்பம் ஏற்படுத்த உறுதியளித்தன. காகங்கள் தங்கள் கூர்மையான அலகுகளால் சூரியனை தாக்குவதாக கூறினர். புறாக்கள் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளை அழைத்து உதவி கேட்க முடிவு செய்தன. அடுத்த நாள் சூரன் வழக்கம் போல் உணவு திருட வந்தான். மயில்கள் தங்கள் இறகுகளை விரித்து அவனை ஒரு பாறைக்கை நோக்கி அழைத்து சென்றன. குருவிகள் அவனை சுற்றி பறந்தன. அவனது பார்வையை குழப்பின. காகங்கள் மரங்களில் இருந்து கிளைகளை உதிர்த்து சூரியனை தாக்கின. இதற்கிடையில் புறாக்கள் ஒரு பெரிய மலைப்பாம்பை அழைத்து கொண்டு வந்தன. மலைப்பாம்பு சூரனை பார்த்து, இனி இந்த காட்டிலுள்ள பறவைகளை தொந்தரவு செய்தால் உன்னை நான் விடமாட்டேன் என்று எச்சரித்தது. சூரன் மலைப்பாம்பை பார்த்து பயந்து தன் தவறை உணர்ந்தான். அவன் மணியிடம் சென்று, மணி, என் செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இனி உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். இந்த காட்டில் அமைதியாக வாழ அனுமதிக்கிறேன் என்று கெஞ்சினான். மணி வேதனின் அறிவுரையை நினைவு கூர்ந்து, சூரன், நீ உண்மையாக மனம் மாறினால் உன்னை இந்த காட்டில் வாழ அனுமதிப்போம். ஆனால் மீண்டும் அநீதி செய்தால் நாங்கள் ஒன்றிணைந்து உன்னை வெளியேற்றுவோம் என்று கூறினாள். சூரன் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினான். அவன் மற்ற பறவைகளுடன் இணைந்து காட்டை பாதுகாக்க உதவினான். மணியும் மற்ற பறவைகளும் மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தன. காடு மீண்டும் அமைதியையும் மகிழ்ச்சியாக இடமாக மாறியது. பாடத்தின் நீதி ஒரு நீண்ட பயணமாக இருக்கலாம். ஆனால் ஒற்றுமையும் தைரியமும் பொறுமையும் இருந்தால் அது எப்போதும் வெல்லும்.